எல்லாரும் எம்ஜிஆரை சொல்கிறாங்க. 72ல் கட்சி ஆரம்பித்தாலும் 77ல் தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார். தேர்தல் அரசியலில் வந்து நடுவில் ஒரு இடைத்தேர்தலை தவிர, திண்டுக்கல் இடைத்தேர்தல்னாரு. அதற்கு முன்பாகவே அவர் வந்து திமுகவில் பயணித்தவர். ஆனால் அவருக்கு அந்த அரசியல் அனுபவம் இருந்தது. திடீர்னு கட்சி ஆரம்பித்த ஒரு வருஷத்தில் இவரால் என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளேயே ஒரு பேச்சு. அது எழுதப்பட்ட காகிதத்தில் அடித்து எழுதுவது என்பது வேறு, வெள்ளை காகிதத்தில் புதிதாக எழுதுவது என்பது வேறு. சரியா? மாசேத்துங் சொல்வார், எழுதப்பட்ட காகிதத்தில் அடித்து எழுதுவதை விட வெள்ளை காகிதத்தில் எழுது, அப்படி ஆளா புடிம்பார் புரட்சிகர இயக்கத்திற்கான தொண்டர்களை. அதுமாரி எம்ஜி ராமச்சந்திரன் வந்து திமுக 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 என்ன உதயசூரியன் 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 என்ன கருப்சவ் என்பதைத்தான் சொல்லிட்டு இருந்தவர். அதனால் அவர் அடித்து எழுத வேண்டியிருந்தது. அதிமுக என்ன இரட்டை இலை இதெல்லாம் வந்து எழுத வேண்டியிருந்தது. கருப்பு வெள்ளை சிவப்பு இப்படிலாம் செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் இது வெள்ளை காகிதமாச்சா? வெள்ளை காகிதத்தில் எழுத பயிற்சியில் விட்டுட்டு வர்றாங்க புதிய தலைமுறை. அப்போ என்ன எழுதினாலும் சரியாயிடும். இப்போது திமுக